நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. செல்ல புள்ள நான் மேலே உட்காந்துருப்பாரு. செல்ல புள்ள, நான் தான். ஃபோனில் உங்ககிட்ட நான் தான் பேசினேன். ஏப்பா புரியுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாதா? என்னமோ ஏதோன்னு பயந்து போய் தான் உன்னை வர சொன்னேன். என்ன விவரம்? பார்க்குறதுக்கு பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கிற நீ எல்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. சீக்கிரம் கிளம்பியா. என் பேர் அமர்லிங்கம். இதை சொல்லத்தான் வந்தியா? என் அப்பா ஆண்டவர் லிங்கம். அப்பா தேடி வந்தீங்களோ? சகுனி வேலை ஏதாவது பார்க்குறியா? போலீஸை கிழிச்சா கூட்டிகிட்டு வந்தியா? இவனை பிடிக்கடா. அப்பா ஆண்டவர் லிங்கம் பாட்டில் கஸ்டடியில இருக்காரு. அதை பத்தி பேச வந்திருக்கேன். அதை பத்தி ஒரு டீல் பேச வந்திருக்கேன் உங்ககிட்ட. என்ன டீலு? அது நான் பாண்டியன் கிட்ட டைரக்டா பேசுவேன். மீட் பண்ண வைக்க முடியுமா? உள்ளடி ஏதாவது இருந்துச்சு அப்புறம் அப்பன் பக்கத்துலேயே ஒன்றையும் பிடிச்சி காட்டி போடுவேன். நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வா, சந்திக்க ஏற்பாடு பண்ணுறேன். எங்க? அதை நாளைக்கு சொல்கிறேன். கிளம்பு. செல்லப்புல, actually I've not seen my father for few months. You won't understand the pain I'm going through. Please try to understand me. I will do whatever you... இரியா, இந்த கர்மத்தை பேசித்தானே என்னை குழப்பிங்க வந்த. நீ தான் பேசிக்கன்னு தெரிஞ்சிருந்தா இங்கே வரவே விட்டுருக்க மாட்டேன். போ போ செல்லப்புல, போ போப்பா. என்ன பார்க்குற? இங்கிலீஷை பேசி குழப்பிட்டான்டா. இவன் தான் பேசுனது தெரிஞ்சிருந்தா பையில வர விட்டுருக்க மாட்டேனே. பாண்டியனை வேற சமாதானப்படுத்தணுமே. இப்போ என்ன பண்ணுறது? குட் மார்னிங் மேடம். வாங்க. குட் மார்னிங். நீங்கள் சொன்ன மாதிரியே ரிட்டையர்டு ஜட்ஜு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கேன் மேடம். அவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியாச்சா? சொல்லியாச்சு மேடம். வணக்கம் சார். வணக்கம்மா. உட்காருங்க. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் எங்க லாயர் சொல்லிட்டு தான் சொன்னாரு. ஜிஜேவை போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சார். மேடம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, போலீஸ்ல மாட்டிக்கிட்டா வெளியே சொல்ல முடியாத டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் மேடம். முதல்ல ஜிஜேவை போலீஸ் டார்ச்சர் பண்றதை நிறுத்தணும் சார். நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வரணும். கொண்டு வந்துடலாம். எதையும் நம்ம சட்டப்படி தான் செய்யணும். ஏன்னா சில நேரங்களில் குற்றவாளிகள் நிரபராதிகளாக வெளியில் வந்துடுறாங்க, நிரபராதிகள்லாம் குற்றவாளிகளாக உள்ளே போயிடுறாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் நிறைய நிரபராதிகள் தூக்குல கூட போடப்பட்டிருக்காங்க. அது மாதிரி தான் சார். அது மாதிரி என் ஹஸ்பண்டுக்கும் அந்த மாதிரி தண்டனை கொடுத்துருவாங்களோன்னு தான் சார் பயமா இருக்கு. உங்க கணவர் பேசுனதை டேப்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறதா வக்கீல் சொன்னாரு. அந்த டேப் ரெக்கார்டரை மட்டும் வச்சு ஜிஜே குற்றவாளின்னு முடிவுக்கு வரவே முடியாது. ஆனா வெளியில அவருக்கு எதிராக சாட்சிகள் ஸ்ட்ராங்கா இருந்துட்டா ஒன்றும் செய்ய முடியாது, சிக்கலாயிடும். அப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்காங்களான்னு தெரியல சார். நாம தான் மேடம் கண்டுபிடிக்கணும். கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஜிஜே தான் ஆண்டவர் லிங்கத்தை கடத்தினாரான்னு எங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த ஆலோசனையை எங்களால் சொல்ல முடியும். என்ன சார் இப்படி பேசுறீங்க? உண்மையிலேயே கடத்தியிருந்தா நான் உங்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டிருக்கவே மாட்டேன். அவர் நிரபராதி சார். எந்த தப்பும் செய்யாத அப்பாவி சார் அவரு. புருஷ அப்பாவியா இல்ல பாவியான்னு நீ சொல்லக்கூடாது, அந்த கோர்ட் சொல்லணும். யார கேட்டு உள்ள வந்த? யார கேட்டு உள்ள வரணும்? நான் உள்ள வரத்துக்கு யாரையும் கேட்க தேவையில்லை.
எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குறேன். என் ரெசிக்னேஷன் லெட்டரை உன் மூஞ்சி மேல வீசி எரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். போறேன், இந்த கம்பெனியை விட்டு போறேன். ஆனா என் அப்பாக்கு ஏதாவது ஆச்சுன்னா வருவேன், மறுபடியும் வருவேன். உன்னையும் விட மாட்டேன், அந்த ஜிஜேவியும் விட மாட்டேன். இந்த IPS IAS அதிகாரிங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் என்கிட்ட இருந்து அந்த ஜிஜேவை காப்பாற்ற முடியாது. அவன் நல்ல நேரம் அவன் உள்ள இருக்கான். வெளியே இருந்திருந்தா கோர்ட்டு கேஸ் எல்லாம் கிடையாது, அவ கதையை எப்பயோ முடிச்சிருப்பேன். வேலு, நான் இங்கே தான் நிற்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, எனக்கு அடிக்கடி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஹலோ, எஸ் வேலு. நீங்கள் பதட்டப்படாதீங்க வேலு, நான் பார்த்துக்கிறேன். நான் ரெடியாக தான் இருக்கேன். ம். என்ன சார்? என்னது இது? நீ எப்போ என்கிட்ட வசமாக மாட்டுவேன்னு காத்துட்டு இருந்தேன். சரியான நேரத்தில் தான் உன்னை வசமாக மாட்டி விட்டுருக்காண்டா அந்த அமர். வா சார். ஏய், attempt to murder, கொலை முயற்சி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். அவன் வீட்டில் போய் விரட்டி குத்த போடியாமே. ம், வாடா. உனக்கு அமர தெரியுமா? தெரியும். உனக்கு அமர்லிங்கத்தை உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும். அமரை கொலை பண்ண போனியா? கேக்குறல்ல, அமரை கொலை பண்ண முயற்சி பண்ணியா? சொல்லுடா. ஆமா. ஏன்டா அங்க போன? சொல்லுடா. சார், நான் அவனை கொல்ல போனேன். அவன் எஸ்கேப் ஆயிட்டான். நீங்க பிடிச்சிட்டீங்க. என்ன பண்ணுவா பண்ணிக்கங்க. காரணம் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன்.
எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். வேலு, சார். அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு நோட் பண்ணுங்க. ஓகே சார். கிட்ட வாயா. வா. கண்ணுகிட்ட எறும்பியா? தெரியும். வாயில இந்த ரத்தம் கொட்டுது, அதையாவது தொட. இவங்களை அக்யூஸ்டுன்னு ஒருத்தன் கிடச்சிட்டா போதும். ஃபுட்பால் விளையாடுற மாதிரி ஏற்றி ஏற்றி விளையாடிட்டே இருப்பானுங்க. மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கானுங்க. உன் பேர் என்ன? என்ன? பசுபதி. நல்ல பேர். கொலை பண்ண போனியா நீ? சார், 2 பேரும் லந்து கொடுக்குறாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பெரிய எம்டன்களா இருப்பாங்க போல இருக்கு. இவன் உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏய், உனக்கு தெரியாது. 2 பேரும் சரியா போய் சொல்றீங்க. சார், இந்த ஆளை எதுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்களோ அந்த கேஸை பாருங்க. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு. ஜிஜே, பிடிக்கிறேன். உன்னோட ஆணி வேற பிடிக்கிறேன். ஆடியோட அறுத்துறேன். ஏய், உனக்கு பாண்டியனை தெரியுமா? தெரியாது. ஏய், முகத்தை பார்த்து பதில் சொல்றா, கொன்னுடுவேன். ஜேம்ஸை தெரியுமா? தெரியாது. திலீப்ன தெரியாது. கத்துற. அதான் ஜெயில போட்டு அடிச்சியடா. அவன் அடிச்சான், நான் அடிச்சேன். அவனை தெரியாது. மறுபடியும் போய் சொல்றியா? அவனை யார் அடிக்க சொன்னா? சொல்ல, அவனை யார் அடிக்க சொன்னா? சொல்லுடா, உன்னை யார் அடிக்க சொன்னா? யாரும் அடிக்க சொல்லல. அவன் வம்பு பண்ணா அடிச்சான், அவ்வளவுதான். ராஸ்கல். இது வரைக்கும் நீ எத்தனையோ பண்ணிருக்க, ஆனா எதுக்கும் ஆதாரம் இல்லை. எப்ப மாட்டுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த. நீ இந்த வாட்டி தப்பிக்கவே முடியாதுடா. வேலோ சார், இவனை 4 காட்டுங்க. ஏண்டா கேட்டா உண்மையை சொல்ல மாட்டியா? பெரிய ரவுடி நண்பா. சொல்லிட்டான். சொல்லு. இது வேற கேஸ். நீங்க நியாய தர்மத்தை பாப்பீங்க, நாங்க சட்டப்படி தான் போறோம். ஆனா இங்க ஆரம்பிச்சாக்க வந்துருவோம். அவரை ஏன் இப்படி அடிக்கிறீங்க? உண்மையை சொல்ல மாட்டேன்றா மேடம். என்ன உண்மை? இவன் அமர்லிங்கத்தை கொலை பண்ண போயிருக்கான். ஆமா, அன்னைக்கு நான் தான் ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன். ஏன் இதைத்தான் அவனும் சொல்ல மாட்டேன்றான். இவனுக்கும் அமர்லிங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யாரோ தூண்டி விட்டு தான் அங்கே போயிருக்கான். இவன் காசு வாங்கி ஆள் அடிக்கிறவன் தானே. யார் இவனுக்கு காசு கொடுத்தா அது எனக்கு தெரிய வேணாமா? வேலோ, திலீபனை செல்லுக்குள்ள அடிச்சதும் இவன் தான். கேட்டா கைதிகளுக்குள்ள தகராறுன்றான். ஆனா அது உண்மை இல்லை.
இவன் வெறும் அம்பு தான். தூண்டி விட்டது வேற யாரோ. அது யாருன்னு எங்களுக்கு தெரிய வேணாமா? எல்லாம் சரி. இப்ப பசுபதியை நீங்க வெளியே விடணும். இங்க பாருங்க, எனக்கு அமரும் ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான். என் உயிருக்கு ஆபத்தை என்னை கொலை பண்ண வந்தான்னு இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தான். இவனை விசாரிச்சதுக்கு இவனும் ஒத்துக்கிட்டான். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி இவனை வெளில விட முடியும்? ஐ எம் சாரி சார். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் என்னமோ உங்க கடமையை மீற சொன்ன மாதிரிலாம் பேசுறீங்க. நீங்க உங்க கடமையை செய்யுங்க. நாங்க எங்க உரிமையை கேட்கிறோம். அவன் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறான். இப்ப இந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா அவன் திருந்துறதுக்கே வாய்ப்பு இல்லாம போயிடும். பழையபடி ரவுடி ஆயிடுவா. இந்த பாருங்க சார், என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ சொல்லுங்க. நான் என் லாயரை வர சொல்றேன். ப்ளீஸ் அவனை வெளியே அனுப்புங்க. இந்த கேஸ் விஷயமா அவனை எப்ப கூப்பிட்டாலும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. நான் ஷூரிட்டி தரேன். வாயா, சீக்கிரம் வாயா, வந்துரு. நீ வந்தது போனது போலீஸுக்கு தெரிஞ்சது, அப்புறம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த கண்டெய்னர்ஸ்குள்ள எங்க கூட்டிட்டு போற செல்ல புள்ள? வாப்பா, அதான் வேறு இல்லை, வந்து வேறு. ஏப்பா வந்தாச்சு, எந்திரிச்சு வா. பாண்டி 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 பாண்டி. தேங்க்ஸ். என்ன அமர்லிங்கம் சொன்னான்? செல்ல பிள்ளை எல்லாம் சொன்னான். என் அப்பா எப்படி இருக்காரு? பத்திரமா இருக்காரு. அவர் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லையே? அதுக்கெல்லாம் உத்தரவாதம் தர முடியாது. என் அப்பா நான் மீட் பண்ணோம். முடியாது. எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் தரேன். என்ன விலை பேசுறியா? மொரட்டு பாண்டிய இடத்துக்கு வந்து அவனுக்கே விலை பேசுறியா நீ? பணம் கொடுத்து தானே அந்த ஜிஜே என் அப்பாவை கடத்து சொல்லியிருப்பான். நீ ஒன்றும் நட்புக்காக கடத்தலையே, அப்புறம் என்ன? அவ எவ்வளோ கொடுத்தான்னு சொல்லு, அதை விட பல மடங்கு நான் உனக்கு கொடுக்குறேன். என் அப்பா விட்டுரு. வெளியே போ. ஏன்? நான் நம்பிக்கை துரோகம் எல்லாம் பண்ண மாட்டேன். ஜிஜேவை நம்புறிய? நம்பாத. அவன் உனக்கு துரோகம் பண்ணிடுவா. போலீஸ் கிட்ட உன்னை பத்தி சொல்லிடுவான். அப்போ இந்த நிம்மதி கூட உனக்கு இருக்காது. பரவாயில்லையா? அமரு, என்னை பத்தி ஜிஜே போலீஸுக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சாவே அவன் உயிரோடையே இருக்க மாட்டான். அப்ப என் அப்பா? ஜிஜே செத்துட்டா இந்த டீல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்க அப்பா உன்னை தானா வந்து பார்ப்பார். ஆனா அது வரைக்கும் ஜிஜே சொல்லாம ஒரு அணுவும் அசையாது. ஜிஜே 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 உண்மையை வர வைக்க போலீஸ் கிட்ட நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. லைட் டிடெக்டர், ஷாக் ட்ரீட்மெண்ட், என்னென்னமோ வந்திருக்கு. அவ்வளவுதான். இனிமே ஜிஜே வெளியே வர முடியாது. என் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிடு. என் அப்பாவையும் காப்பாத்தி உன்னையும் காப்பாத்துறேன். என்ன காப்பாத்துற நீ? என்ன காப்பாத்திருவ நீ? ஒன்ன சொல்லுடா,
1000 2000 பிச்சை காசை வாங்கிக்கிட்டு கண்டவன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல நீ. ஏதோ டீலிங் பேசணும். என்ன வெங்காய டீலிங்? போஸ் சொல்லவன. மிஸ்டர் பாண்டியன், it's not his fault. I had asked him to fix this video, okay? ஏய் இந்த இளவ பேசுற என்னைய குழப்பல. எனக்கே புரியாம அவனுக்கு எப்படி புரியும்? அடிச்சு போடுவாயா மோட்டர் பாண்டியன் போய் தொலையா. இல்ல ஜிஜே நம்மளை பத்தி கமிஷன் ஆபீஸ்ல ஏதாவது உளரணும்னு நினைச்சாவே அவனை அங்க போட்டு தள்ளிடு. இவனை போ சொல்லு. ஏய் என்ன போயா நீ போய் தொலையா. அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான். ஏப்பா போய்டாப்பா. அம்மா அம்மா. அடடடட, வாங்க லக்ஷ்மி மேடம் வாங்க. எல்லா இடத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? வேலைக்கு வர நேரமா இது? இல்லம்மா, அது வந்து ஏய் பொய்யெல்லாம் சொல்லாத, ரொம்ப டூ மச்சா பண்ற. நீ வேற எங்கேயோ வேலை செய்யற, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர. அங்க என்ன ஆம்பூர் பிரியாணி சமைச்சு போடுறாங்களா? இல்லம்மா, நைட்லாம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா. 100 ரூபாய் இருந்தா கொடுங்கம்மா. அதானே பார்த்தேன். காசுன்னா தான் என் ஞாபகம் வரும். பொய் எல்லாம் சொல்லாத, குழந்தை நல்லதா இருக்கு. இல்லம்மா, நீங்க வேணா தொட்டு பாருங்க. ம் ஆமாடி, ஜுரம் இருக்கு. சரி ஒரு உதவி பண்ணு. பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்கு, நான் வேற சமைக்கணும். மது வேற வந்து குதி குதின்னு குதிப்பா. கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்துட்டு போயிட, அப்புறமா காசு தரேன். ம் சரிம்மா. அப்படியே உட்காந்துக்கோ, அம்மா வரேன். லக்ஷ்மிகா, என்னாச்சு குழந்தைக்கு ஜுரமா? ஆமாம்மா, நேற்று நைட்ல இருந்து குழந்தைக்கு ஒரே ஜுரமா. என்னடா செல்லம், உனக்கு ஜுரமா? அங்க பாரு, அம்மா பாரு. அம்மா உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவாங்க. என்ன அழக்கூடாது சரியா? அச்சோ, என்னடா அழக்கூடாது சரியா? என்னடா செல்லம், அங்க பாரு, அம்மா வரங்க பாரு. வா வா. என்னம்மா அது, உடம்பெல்லாம் நெருப்பு மாதிரி கோச்சிக்கிட்டு இருந்தது, இப்ப ஒன்னையும் காணோம். மருந்து மாத்திரையில போக வேண்டிய ஜரம் உங்க கைப்பட்டவனே தானா போயிடுச்சு. என்னம்மா மந்திரம் போட்டீங்க? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணல, சும்மா குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இல்லம்மா, உங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குமா? சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காதீங்க. லக்ஷ்மி, இந்தா குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொன்னே, புடி. இல்லம்மா வேண்டாம்மா, குழந்தைக்கு ஜுரம் சரியாயிடுச்சு. என்னடி சொல்ற, நெருப்பா கொதிச்சுட்டு இருந்துச்சு? இல்லம்மா, மகிமா கொஞ்ச நேரம் தூக்கி மடியில வச்சிருந்தாங்க, ஜுரம் எல்லாம் காணா போயிடுச்சுமா. ஆமாண்டி, எப்படி? என்னமோ தெரியலம்மா, மகிமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குமா, ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குமா, சத்தியமா சொல்றேன். சரி போ போ, குழந்தை பத்திரமா பார்த்துக்க போ. இருக்கலாம். நான் எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். மாட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, வாங்கியிருக்கேன். அப்புறம் கோர்ட்டு கொண்டு போவாங்க, ஃபைனோ தண்டனையோ அனுபவிச்சுட்டு திரும்ப வந்துடுவேன். ஆனால் எனக்குன்னு இது வரைக்கும் யாரும் வந்து நின்னதில்லை. ஏதோ கடமைக்கு வருவாங்க போவாங்க. ஏதாவது பேசுங்க மேடம், கோவம் வந்து திட்டுங்க, என்னை கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. என்னமோ நீ திருந்தி வாழ போற, மனுஷனா வாழ போறேன்னு சொன்னியே, இதுதான் நீ திருந்தி வாழ்ற லட்சணமா? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் நொடிக்கு ஒரு பேச்சு, நிமிஷத்துக்கு ஒரு முகம், நாளுக்கு ஒரு வார்த்தை. உன் பேச்செல்லாம் நான் நம்பினேன் பாரு. என்ன சொல்லணும்? உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல, போன் பண்ணல, ஏன் வரல, ஏன் பேசல? அங்க வாழ்றது ஏன் தங்கச்சி, அது உனக்கு தெரியும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நான் அங்க வருவேன், அதுவும் உனக்கு தெரியும். அப்ப ஏன் போன? அன்னைக்கு நீ வந்தப்ப 4 பேர் உன்னை பார்த்தா பாசத்துல கை தூக்கணும்னு சொன்னேன். அதான் இந்த பாசமா? ஏதோ ஒரு சூழ்நிலையில உன் வாழ்க்கை அப்படி ஆயிருக்கலாம். இப்ப திருந்தறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது திருந்தாம உன் தலையில நீயே மண் அள்ளி போட்டுட்டீங்க. எத்தனையோ பண்ணிருக்கேன், ஆதாரம் இல்ல. ஆனா இப்ப ஒரு கொலை முயற்சி கேஸ்ல உன் பேர் பதிவாயிருக்கு. என்ன பண்ண போற? ஏன் மறுபடியும் மறுபடியும் அந்த ரவுடியசங்கிற சாக்கடையில போய் விழுற? மாறணும்னு முயற்சி பண்ண மாட்டியா? முயற்சி பண்ண முடியலையே. ஃபைலை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சேன். எவன் வேலை கொடுத்தான்? கை எடுக்கிறியா, கால் எடுக்கிறியா, சும்மா உட்காரு, காசு தரேன்னு சொல்றான். என்ன பண்ண சொல்றீங்க? இதெல்லாம் தாண்டி வாழ்ந்துடலான்னு பார்த்தா என்ன
சொல்லு என்ன? பூஜா, எதுக்காக என்ன உடனே வர சொன்ன? என்ன விஷயம்? இனிமே இந்த நீ வா போ இதெல்லாம் வேண்டாம். மரியாதையை கொடுத்து மரியாதை வாங்கிக்கலாம். பர்சனல் வேற, ப்ரொஃபஷனல் வேற. நான் உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல? சாரி. இந்தாங்க என்ன? பணம். எதுக்கு? ஒருத்தனை கொலை பண்றதுக்கு. பூஜா, உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கேன். உங்களால செய்ய முடியுமா முடியாதா? எனக்கு என்னமோ பணத்துக்காக தான் நீங்க எஸ்கேப் ஆகுற மாதிரி தோணுது. இந்த பணம் அட்வான்ஸ் தான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் மீதியை தரேன். இதானே உங்க தொழிலோட டீல். இனிமே நீங்க என்ன பார்க்க வர வேண்டாம். வேலை முடிஞ்ச உடனே உங்க பணம் உங்களை தேடி தானா வரும். பாய். அப்ப முடிவு பண்ண அந்த அமரை முடிச்சுட்டு என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்க. அப்ப நீங்க ஃபோன் பண்ணீங்க, அதனால அவன் தப்பிச்சிட்டான். இல்லைன்னா இந்நேரம் எல்லாம் முடிச்சு போயிருக்கோம். பூஜாவுக்காக ஏன் இவ்வளவு பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நேசம், அவ மேல நான் வச்சிருக்கிற நேசம். எப்போ ஒரு காலத்தில் நான் அவளை தேடி போகும்போது என்ன அசிங்கப்படுத்தினா, எதிர்பாராத விதமா அவளை சந்திச்சப்போ அவ கண் கலங்குனா. நான் அவளை சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சம்மா. ஆனா விதி. என்ன பண்ண சொல்றீங்க? இனிமே எந்த சக்தி தோணினாலும் நான் கெட்ட வழியில் போக மாட்டேன். சாரிம்மா. வேலைக்கு என்ன பண்ணுவ? தேடுறேன், கிடைக்கிற வரைக்கும் தேடுறேன். இல்லைன்னா திரும்பி வர்றேன். ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க. ஒரு நிமிஷம் இரு. சத்யா, நான் பசுபதிங்கிற ஒருத்தர் அங்க அனுப்புறேன். அவருக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொடுங்க. தேங்க்யூ. நம்பர் 13 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட், அசோக் நகர். அங்க சத்யா கேஸ் ஏஜென்சின்னு ஒரு கம்பெனி இருக்கும். என் பேரை சொல்லி மிஸ்டர் சத்யாவை பாரு. போ. தேங்க்ஸ்மா. ஆனா நான் சொல்ற வரைக்கும் நீ பூஜாவை பார்க்க கூடாது. கொஞ்ச நாளைக்கு தான். சரிங்கம்மா. ஹலோ ஹலோ, பூஜாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஹலோ பூஜா,
பசுபதிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? அது விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க வரியா? ஒருத்தர் நம்மளை நேசிக்கிறாங்கன்னா அந்த நேசிப்புக்கு நாம நேர்மையா இருக்கணும். அந்த பாசத்தை நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டா அது பாவம். புரியுதா? இது பாரு, ஒருத்தர் திருந்தணும்னு நினைச்சா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யணும். முடியலையா பேசாம இருக்கணும். இந்த பாரு, நம்ம நல்லதே செய்ய வேண்டாம், கெடுதல் செய்யாம இருந்தா போதும். அதை விட நல்லது இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. காசு கொடுத்தியாமே பசுபதிக்கு, இதுதான் அவன் மேல வச்சிருக்கிற அன்பா? குற்றம் செய்யறவங்க விட குற்றம் செய்ய தூண்டுறவங்க தான் ரொம்ப தப்பானவங்க. ஏன் பூஜா இப்படி மாறிட்ட? ஏன் இப்படி நடந்துக்கிற? மறந்துடு பூஜா, மறந்துடு. வலிக்குது நீ, ரொம்ப வலிக்குது. பட்ட காயங்கள்லாம் அப்படியே ரணமா இருக்கு. மறந்துடலான்னு தான் எங்கேயோ உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா முடியல, மறக்க முடியலையே. மறக்கிற மாதிரி என் லைஃப்ல நடந்திருக்கு. அதுக்கு பழி வாங்குறதா வழியா? நீ பழி வாங்கினா யார் யாருக்கு பாதிப்பு வரும் தெரியுமா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ அவனை அடிக்கணும், அவன் அழணும், அத நான் பார்க்கணும். அவனால நான் எவ்வளவு அழுதுருக்கேன். முடிஞ்சா அவனை அழிச்சிடணும் நீ. அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். இந்த கண்மூடித்தனமான கோபத்தை முதல்ல விடு பூஜா, இல்லைன்னா அது நம்மளை அழிச்சிடும். இனிமே அழிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? வேண்டாம் பூஜா, நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இல்லைன்னு நினைச்சா எதுவுமே இல்லை, இருக்குன்னு நினைச்சு பாரு, இல்லாதது கூட இருக்கும். இருக்கும். நீ வாழ்றதுக்கான வாழ்க்கை இன்னும் நிறைய மிச்சம் இருக்கு. நீ அமர அடிச்சா அங்க மலர் அழுவா, மலர் அழுதா உடனே அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. மனித உறவுங்க எல்லாம் இப்படிதான், ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. நம்ம கோபத்தை நம்ம யார் மேலேயோ காட்டுவோம், ஆனா அது நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க பாதிக்கப்பட்டு அந்த பழி நம்ம மேல வரும். இந்த பாவம் பழி எதுவுமே வேண்டாம். நீ நல்லா இருக்கணும், அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். நான் சொல்றது கேப்பியா? கேப்பியா? சரி, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், உன் இஷ்டம். அண்ணி, அப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த அமர் மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ஒரு கேடயமா யூஸ் பண்ணிட்டு இருக்கா அண்ணி. ராஸ்கல். நடந்துடுச்சு, இப்ப என்ன பண்ண சொல்ற? இந்த பாரு, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல சில கோபங்கள் அழிச்சுதான் ஆகணும், விட்டு கொடுக்கணும். மன்னிச்சு பாரு, உனக்கே உன் மேல நம்பிக்கை வரும், மரியாதை வரும். மன்னிக்கிறத விட இந்த உலகத்துல பெரிய தண்டனை வேற எதுவுமே இல்லை பூஜா. அவன் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும். என்ன, நான் சொல்றது கேப்பியா? அந்த பசுபதியை இனிமே பார்க்காத. கொஞ்ச நாளைக்கு, நான் சொல்ற வரைக்கும். சரியா? சரி அண்ணி. பம்பாயில் குண்டு வெடிப்பு, 7 இடங்களில் ஐயோ, எங்க பார்த்தாலும் குண்டா வெடிக்குதே. இந்த பாவி மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரோ? ஒரு போனாவது போட்டு தொலைக்கூடாது? மகமாயி, நான் என்ன பண்றது? அம்மா, அம்மா. என்ன லக்ஷ்மி, இப்பதான் போன அதுக்குள்ள வந்துட்ட?
ஏதாவது தேவைப்படுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மகிமாவை கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா. ஏண்டி அவளை தேடுற? அம்மா, இவங்க பேரு புஷ்பா. எங்க வீடு பக்கத்துல தான் இருக்காங்க. இவங்க புருஷன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாராமா. எங்க போனாருன்னு தெரியலையா. ஒரு வாரமா காணுமாமா. வியாபாரத்துக்கு போறேன்னு சொன்னாருமா. ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கே வரலம்மா. அட போ புள்ள, எவளையாவது இழுத்துட்டு போயிருப்பாரு. கையில காசு தீர்ந்தோடனே தானா வந்து சேருவாரு. போ. அப்படி சொல்லாதீங்கம்மா. மகிமா வாயால ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே பலிக்குமா. கொஞ்சம் வர சொல்லுங்கம்மா. நாங்க பாத்துட்டு போறோம். வர சொல்லுங்கம்மா. ஐயோ அம்மா, உங்க இம்சை ரொம்ப டுமச்சா இருக்கு. இங்கே இருங்க, கூப்பிட்டு வரேன். தள்ளு, கூட்டிட்டு வரேன். என் கதையே பெரிய கதையா இருக்கு, இதுல இவங்க கதை வேற. ஏய் மைமா, இந்த பாருடி, நம்ம வீட்டு வேலைக்காரியில லக்ஷ்மி, அவர் பொம்பளை கூட்டிட்டு கேட்டுக்கிட்டுதாம்மா இருந்தேன். இப்போ என்ன பண்ண சொல்ற? கேட்டியா? அவங்ககிட்ட என்னமோ பெரிய சக்தி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காடி. ஐயோ, என்கிட்ட எந்த சக்தியும் இல்லம்மா. அவ அப்படி நினைக்கிறா. இந்த பாரு, புருஷனை காணுமா, நீ வந்து ஏதாவது சொல்லு. ஏமா, புருஷனை காணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? ஏய், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்கற மாதிரி இல்ல. புருஷன் காணாம போனார்னா அந்த கவலை எப்படி இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். வந்து 4 வார்த்தை நல்லதா ஏதாவது சொல்லு. என்னால முடியாதுமா. ஏய் பாரு, அரைஞ்சிருவா ராஸ்கல். வாடி, ரொம்ப டுமச்ச பண்ணதா. வா, இன்னைக்கு ஒருவாரு நாளைக்கு ஒருவாரு ஏதாவது சொல்லி சொல்லமா. சொன்னா கேளு. வாடி. ஐயோ அம்மா, என்னம்மா நீ? இப்போ உன் பிரச்சனை சொல்லுமா. என் வீட்டுக்கார் ஒரு வாரம் ஆச்சுமா, வேலைக்கு போறேன்னு போனாரு. இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. நீங்க தான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லணுமா. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியலம்மா. ஏய், ஏதாவது சொல்லுடி. சொல்லுடி பாவம். என்னம்மா சொல்ற? ஏதாவது சொல்ல பாவம். உங்க புருஷன் வருவாரு, போங்க. எப்பமா வருவாரு? அவர் எங்கம்மா இருக்காரு? கேட்டு கிட்ட நிக்கிறாரு, போங்கம்மா. ஏய் மகிமா, சரி கேட்டல, கிளம்புமா, கிளம்பு. என்னம்மா மகிமா இப்படி சொல்லிட்டாங்க? ஏய், பின்ன என்னடி, அவன் வந்து என் புருஷங்க அவன் என்ன சொல்வா? குறி சொல்றவளா? வேலையத்தவ. இதை பாரு, மேலே துணி காய போட்டிருக்கேன், போய் எடுத்துட்டு வா, நம்ம வேலையை பார்ப்போம். சரிம்மா. நம்ம கதையே பெரிய கதை, ஊர் கதை எதுக்கு நமக்கு? ஏ புஷ்பா, பாவி மனுஷா, எங்கேயா போயிருந்த இத்தனை நாளா? வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன். அங்க வியாபாரம் நல்லா இருக்குன்னு முருகேசன் கூட்டு போயிருந்தான். அதான் 2 பேரும் அங்க போயிருந்தோம். என்னையா நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நீ இல்லாம நான் எவ்வளவு தவியா தவிச்சிட்டேன். அதான் நான் வந்துட்டேன்லம்மா. வீட்டுக்கு போயிருந்தேன். பக்கத்து வீட்டம்மா நீங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்க தேடி வந்தம்மா. இந்த வீட்டு அம்மா தாயே சொன்னாங்க, நீ போறதுக்குள்ள உன் புருஷன் வந்து நிப்பான்னு. அதே மாதிரி வந்து நிக்கிறியே, வாயா. அப்படியா? அம்மா, அம்மா. அம்மாடி, என்ன மறுபடியும் வந்துட்ட? இந்த ஆளுக்கு யாராவது காணாம போயிட்டாங்களா? இது என்ன குறி சொல்ற மடமா? இல்லம்மா, இவர்தாம்மா என் புருஷன். உங்க பொண்ணு சொன்ன மாதிரி கேட்டு கிட்ட நின்னுட்டு இருந்தாருமா. எங்கேயா காணாம போயிட்ட? உன்னை காணாம எவ்வளவு துடிச்சிட்டா தெரியுமா? இந்த பாரு, மறுபடியும் விட்டுட்டு போவாத, ஒழுங்கா குடும்பம் நடத்து. சரிம்மா. போ. ரொம்ப நன்றிமா. அதெல்லாம் வேணாம். இந்த பாரு, மறுபடியும் ஓடி கீடி போயிடாத. அம்மா, இத உங்க பொண்ணுக்கு நான் குடுக்கற காணிக்கையா நினைச்சுக்கங்கம்மா. இதெல்லாம் வேணாம். அம்மா பரவாயில்லம்மா, வச்சுக்கங்கம்மா. உங்க பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தையில தானே என் புருஷன் கிடைச்சாரு. இருக்கட்டுமா, வரமா. என்னம்மா புள்ள, இந்த பாரு. ஏதோ கஷ்டம். எனக்கு என்ன கஷ்டம்? என்னால் தான் மற்றவங்களுக்கு கஷ்டம். குடும்பம் கொடுங்க. என்னங்க? குங்குமம் இட்டுக்கோ. இந்தா. கண்ணு மூடிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தா. நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுதே. நாராயணா. எங்க அலைஞ்சிட்டு இருக்க நீ?
நான் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கேன், இங்கே தான் நிற்கிறேன். உன் மனசு மவுண்ட் ரோடு வரைக்கும் போயிடுத்து போ. ஏன் இங்கேயே நின்றுட்டு இருக்க? வேலையை பாடுறா, போடா. போகிறேன். ஹலோ, நான் செல்லப்பிள்ளை பேசுறேன். என்னடா செல்லப்பிள்ளை? ஏப்பா கோர்ட்டில் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க, சர்ச்சு பெயிலில் விட பண்ணிட்டாரு. இன்னும் 15 நாளைக்கு போலீஸில் காவலாம்ப்பா. இப்போ வரைக்கும் அந்த சீச்சை எந்த உண்மையும் சொல்லலை. ஆனால் கரண்ட் சாக்கு வச்சு உண்மையை வர வைக்கணும்னு பேசிக்கிறாங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அவன் உண்மையை சொல்லிடுவாப்பா. செல்லப்பிள்ளை, அந்த ஜிஜேவை போட்டுரு. டேய், நம்மள ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சா அது கடவுளா இருந்தாலும் போட்டுன்றேன், தூக்கிடுன்றேன். தூக்கி விடுறா. தூக்குறேன்ப்பா. எத்தனை நாள் என்ன அலக்கடிச்சிருக்கான் அந்த ஜிஜே, அல வச்சிருக்கான். இன்னைக்கு அவன் குடும்பத்தை அலைய வைக்கிறேன். எல்லாருமே தவிக்கணும். ஹலோ, நான் சொல்றது சொல்லு. யார்கிட்ட சொல்லணும்? யாரா இருந்தா உனக்கு என்ன? நான் சொல்றது மட்டும் சொல்லு. ஜிஜியோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லு. சொல்லு. ஜிஜியோட உயிருக்கு ஆபத்து. கமிஷனர் ஆபீஸ்க்கு போற வழியில ஜிஜியை கொல்ல போறாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.